ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஈவினிங் வந்து மார்க்கெட்டுக்கு போயாச்சுங்க. மார்க்கெட்லேருந்து வரையிலே பிரண்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு அதை வச்சு பிரண்டை சட்னி பண்ணலான்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க. எத்தனை நாளைக்கு தான் துவையிலே பண்ணுறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சட்னி பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுக்க பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க க்ளீன் பண்ணவே. அதனால கொஞ்சம் ஈவினிங் போலவே இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க பிரண்டையெல்லாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், நான் இன்றைக்கி ஒரு 4 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன், 3 பூண்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்கறது நம்ம தலைவன் கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லியை மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருப்பான். அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனை அப்படியே பவுலில் மாற்றிடுங்க. சல்லு புல்லுன்னு ஒரு தாளிப்பு அவனோட போட்டுருங்க. அப்படியே மொறும் தோசையோட இந்த பிரண்டை சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருப்பேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.